ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன்னை கஷ்டப்படுத்தின எல்லா கெட்ட நேரம் முடிஞ்சு போய் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் இந்த பதிவையே உன் கண்களில் காட்டினேன். நிச்சயமாக நீ நினச்சதும் ஆசைப்பட்டதும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. ஆனால் அதுக்கு முன்பாக உறவா பணமானு பார்த்தீன்னா, உறவுகளை கையாளுவதும் உறவுகளை கட்டுப்படுத்துவதும் பணமாகத்தான் இருக்கு. இந்த உலகத்தில் பாசத்தை கூட பணம் தான் தீர்மானிக்குது. அதாவது பணம் வச்சிருக்கவன் மேலே பாசத்தை கொட்டுறாங்க, பணம் இல்லாதவனை பேசக்கூட யோசிக்கிறாங்க. அப்படி உறவுகளையே சம்பந்தப்படுத்தவும் உறவுகளிடம் பாசம் வைக்கவும் காரணமாக இருக்கும் இந்த பணத்தை நீ எப்போது உன் கைக்குள்ள, அதே நேரத்தில் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. பணம் வந்துட்டா எல்லாம் தலைக்கு மேலே போயிரும்னு யோசிக்காம எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நீ ஒருபோதும் தப்பான வழியில் போக மாட்ட. எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு சில பேர் உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கலாம். அப்படி யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலுமே கூட வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றதுக்கு இந்த கருப்பன் நான் இருக்கேன். சில நேரங்களில் நீ நல்லவங்க நினச்ச அவர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பும் நம்பிக்கையும் உனக்கு பலவீனமாகவும் மாறிடுது. சில சமயங்களில் நீ நம்பினவங்க உனக்கு நல்லதும் செய்கிறாங்க. அதனால் இந்த அன்பும் பாசமும் நம்பிக்கையும் யார் மீது வச்சா பலமாக இருக்கும், யார் மீது வச்சா அது உன் பலவீனமாக ஆகிடும்ன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத அதிசயமாக மனிதர்களின் வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கும் போது ஆணவமும் அகங்காரமும் கோபமும் செருக்கும் தற்பெருமையும் இந்த குப்பைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எதுக்கும் கவலைப்படாம தைரியமாயிரு. நீ யாரையும் வெறுக்கவும் வேணாம், யாருக்காகவும் கவலைப்படவும் வேணாம். உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடு. ஆனால் வேறு யாராவது உனக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு நீ எதையும் எதிர்பார்க்க வேணாம். எப்போதுமே எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருந்திடு என் செல்லமே. இப்போ நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் உனக்கு முடிவான ஒன்று நினச்சிட வேணாம். இதைவிட மிகச் சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக உன் அப்பன் கருப்பன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக மிகச் சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை தான் உன் கைகளில் கொடுப்பேன். எது வந்தாலும் ஏற்றுக்கோ, எது உன்னை விட்டு போனாலும் அப்படியே விட்டுடு. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அல்லவா? நீ எதற்கும் துணிந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எதுக்கெடுத்தாலும் என்னால் முடியுமோ முடியாதோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் உன்னால் எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடித்து வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு சக்திகளையும் திறமைகளையும் இந்த கருப்பன் உனக்குள்ளே கொடுத்துருக்கும் போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு நீ பொய் சொல்லவும் வேணாம். ஏன்னா பொய் சொல்லிட்டீன்னா அப்புறம் நீ தான் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும். ஆனால் உண்மையை சொன்னீன்னா அந்த உண்மை எப்படி இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நிச்சயமாக ஒன்றை காப்பாற்றும். சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது உன் மனசு அதை பற்றி அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்துட்டீன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிற மனநிலை உனக்கு வந்துடும். உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மையோடு இருக்கக்கூடிய நட்புள்ள மனிதர்களும் நம்பிக்கையோடு கூடிய வாழ்வும் தான் உன்னை ஜெயிக்க வைக்க போகுது. நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாய் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் அன்பாரு, பொறுமையாக பக்குவமாறு. அனைத்து விஷயங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்ய வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ என்னை வந்து வணங்கும் போது உனக்கு இந்த கடவுள் மேலே நம்பிக்கை வருது. அதுவே உன் பிரச்சனைகளை நான் தீர்க்காத போது என்ன நடக்குதுன்றது உனக்கு தெரியணுமா? அதாவது இந்த கடவுளாகிய கருப்பனுக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்து
நீயாகவே அதை சரி செய்வன்ற எண்ணத்தோடு தான் சில பிரச்சனைகளை நான் உனக்கு தீக்காம நீயா என்ன செய்கிற சமாளிக்கிறியான்னு விட்டு பார்ப்பேன். அப்படி நீயும் அதை சமாளிக்கும் திறமையை வளர்த்துக்கணும். எல்லாத்துக்கும் சும்மா கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்காம மனசில் இருக்க பாரத்தையெல்லாம் என்கிட்ட போட்டுட்டு உன்னால் முடிஞ்ச முயற்சியை செய். இந்த உலகத்தில் நான் உன்னை சாதாரணமாக படைக்கலை. அற்புதமான மனித பிறவியை கொடுத்த உனக்கு அழகான திறமையையும் கொடுத்து வச்சிருக்கேன். மனசில் எவ்வளவோ காயங்களை வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இந்த காயமோ கஷ்டமோ பெருசு கிடையாது. நீ மனசு வச்சின்னா அத்தனையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். யாராவது உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னா அதுக்காக வருத்தப்படாத. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சு நீ உயர்வான சிறப்பான நிலையை அடைந்து வாழுவாய் செல்லமே.